தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய வீட்டில் இருந்து அவசரமாக புறப்பட்டு பனையூர் அலுவலகத்திற்கு வந்திருக்காரு. பனையூரில் தாவேகா எம்எல்ஏக்களின் கூட்டம் நடக்கும் சூழலில் மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன், ஆனந்த் உள்ளிட்டோர் இருக்காங்க. இதனால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விஜய் ஆலோசிக்கலாம் என தெரிய வந்திருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் இன்று மாலை சென்னையில் உயர்மட்ட கூட்டம் நடத்தி முக்கிய முடிவுகள் எடுக்க இருக்கிறதாகும். தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முடிவு விசிகாவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க முக்கியமானதாக பார்க்கப்படுகிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. விசிகா தாவேகா அரசுக்கு ஆதரவு அளிப்பது அந்த கட்சிக்கு அரசியல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா என்ற கேள்வியும் மக்களிடையே ஏற்பட்டிருக்கு. தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு திருப்பமாக பரம எதிரிகளாக கருதப்படும் திமுகவும் அதிமுகவும் கரம் கோர்க்க வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் கசிகிறது. தாவேகா ஆட்சியை பிடிப்பதை தடுக்க திமுக வெளியிலிருந்து அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்க முன்வந்திருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி 4 நாட்கள் கடந்துள்ள நிலையில் அடுத்து யார் என்ற கேள்வி விடை கிடைக்காமல் தமிழக அரசியல் களம் பெரும் குழப்பத்திலும் பரபரப்பிலும் அமைஞ்சிருக்கு. கடந்த மே 4ஆம் தேதி வெளியான தேர்தல் முடிவுகளின்படி தமிழகத்தின் எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கும் அல்லது கூட்டணிக்கும் ஆட்சியமைக்க தேவையான 118 இடங்கள் கிடைக்கவில்லை. சட்டமன்றம் 107 இடங்களை கைப்பற்றிய தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நேற்று ஆளுநர் மாளிகைக்கு சென்றார். காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்துடன் ஆளுநர் அவர்களுக்கு சந்தித்து ஆலோசனை தெரிவிச்சிருக்காரு. இருப்பினுமே தாவேகா காங்கிரஸ் கூட்டணி மொத்தம் 112 மட்டுமே இருக்கு. இதை சபாநாயகர் பதவியை கழித்தால் கூட்டணியில் பலம் 111 மட்டுமே. ஆட்சியமைக்க இன்னும் 7 இடங்கள் தேவைப்பட இருக்கக்கூடிய நிலையில் இந்த இடங்களை எவ்வாறு நிரப்பப் போகிறது, ஆதரவு தரும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் என்ற ஆளுநர்களின் கேள்விக்கு தாவேகா தரப்பில் முறையான விளக்கம் அளிக்கப்படவில்லை எனவும் சொல்லப்பட்டிருக்கு. இதன் விளைவாக சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக போதிய ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என கூறி விஜயின் கோரிக்கையை 2வது முறை ஆளுநர் மாளிகை நிர்வாகித்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தமிழக அரசு வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு திருப்பமாக பரம எதிரிகளாக கருதப்படும் திமுகவும் அதிமுகவும் கரம் கோர்க்க வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் கசிஞ்சிருக்கு. தாவேகா ஆட்சியை பிடிப்பதை தடுக்க திமுக வெளியிலிருந்து அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்க முன்வந்ததாக சொல்லப்படுது. புதிய தகவலின்படி இந்த ரகசிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக பதவியேற்க வாய்ப்பு இருப்பதாகவும் விசிக தலைவர் திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவி கிடைப்பதாகவும் இன்று பேசப்படுகிறது. 51 இடங்களை வைத்திருக்கக்கூடிய திமுக அரசவையில் பங்கேற்காமல் வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் 47 இடங்களை வைத்திருக்கக்கூடிய அதிமுக மற்றும் சிறிய கட்சிகளின் பலம் 106 உயரும். இந்த புதிய கூட்டணியில் மேஜிக் நம்பர் சவாலாக இருக்குது. திமுகவுடன் ஆதரவுடன் அதிமுக 116, விசிக 2, கம்யூனிஸ்ட் கட்சிகள் 4, தேமுதிக 1 என அனைத்து இணைந்தாலுமே மொத்த பலம் 115 மட்டுமே வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெரும்பான்மைக்கு இன்னும் 2 இடங்கள் தேவைப்படுவதாகும். இதில் பாமக வந்தால் விசிக வெளியேறும் சூழல் உருவாகலாம். மறுபுறம் இங்கு சித்தாந்த ரீதியாக பாஜகவுடன் தாவேகாவுடன் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணியும் இவர்களால் களம் கோர்க்க முடியாது. இதனால் விசிக பாமக இடையே சமாதானம் செய்யப்படும். எந்த அணியும் பெரும்பான்மையை உறுதி செய்ய முடிந்தால் ஆளுநர் யாரையும் ஆட்சியமைக்க அழைக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார். தாவேகா தொண்டர்களுக்கிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. மக்களின் தீர்ப்பை மதிக்காமல் அரசியல் சூழ்ச்சிகள் நடப்பதாக அவர்கள் குற்றச்சாட்டி வராங்க. தமிழகத்தில் ஒரு நிலையான ஆட்சி அமையுமா, ஆளுநர் ஆட்சிக்கு வழிவகுக்குமா என்பது 48 மணி நேரத்தில் தெரிய வரும். அதுவரை தமிழக அரசியல் நிலவும் இந்த சதுரங்க வேட்டை ஓயப்போவதில்லை அப்படின்னும் தகவல்கள் வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழக அரசில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் சூடு பிடித்திருக்கக்கூடிய நிலையில் ஜோதிடரின் கணிப்புகள் மற்றும் பஞ்சாங்க கணிப்புகள் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. சில தினங்களுக்கு முன்பு சித்திரை வருடப்பிறப்பை முன்னிட்டு ராமேஸ்வரம் கோவிலில் வாசிக்கப்பட்ட பஞ்சாங்கத்தில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் பல கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தல் களத்தை சந்திக்க நேரிடும் என்றும் எதிர்கட்சிகளுக்கு ராஜயோகம் அமையும் என தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த பரபரப்பு அடங்குவதற்கு
ஆரம்பிப்பதற்குள் இன்னும் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பே இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடந்த கால கணிப்புகளை நினைவு கூர்ந்த ஜோதிடர் 2021 முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக கூடிய வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இதன் முன்கூட்டியே கூறியதாகவும் 2016 ஜெயலலிதா அம்மா குறித்து சொன்ன கணிப்புகளும் பலித்ததாக அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த அனுபவத்தின் அடிப்படையில் விஜயின் ஜாதகப்படி இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறுவார் என்றும் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராகுவதற்கு வாய்ப்பு இல்லை என்றும் திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. விஜய்க்கு யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு மக்கள் ஆதரவு மிக அதிகமாக இருக்கு. இன்றும் இது தனது தனிப்பட்ட விருப்பமல்ல, ஜோதிட கணிதத்தின்படி கூறுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய்தான் முதல்வர், விஜய்தான் ஆளும் கட்சி என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுபோல சூழல் பஞ்சாங்கத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களை திருப்பதி கோவிலுக்கு இணையாக உயர் தரத்திற்கு உயர்த்துவார் என்றும், அது மட்டும் இல்லாமல் இங்கு விஜய் குறித்த இவரின் இந்த பேட்டி மீண்டும் அரசியல் கட்சிகள் பொதுமக்களிடையே பெரும் ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. திமுக அதிமுகவிற்கு போட்டியாக விஜயின் அதிரடியான வரவு பல அரசியல் கட்சிகளின் வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஜோதிடங்களின்படி கிரக நிலைகள் அடிப்படையில் கூறப்படும் கருத்துக்கள் மட்டுமே தேர்தல் முடிவுகள் மக்களின் வாக்குகளுக்கு மூலமாக நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருந்தது. இந்த நிலையில் இவர் ஆட்சிக்கு வந்த பிறகுமே 118 தொகுதிகளை இவர்கள் இந்த கைப்பற்றவில்லை என்பது இன்னும் கவலையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. தமிழக சட்டப்பேரவையில் 108 தொகுதிகள் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக்கலம் தனி பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையில் இங்கு திமுக அதிமுக காங்கிரஸ் பாமக விசிக இந்திய கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளின் வெற்றி பெற்றிருக்கக்கூடியதாகும். ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை 118 இடங்கள் தேவைப்பட இருக்கக்கூடிய நிலையில் ஆட்சி அமைக்க ஆதரவு கோரி தாவேகா தலைவர் விஜய் கேட்டுக்கொண்டதன் பேரில் தாவேகா ஆட்சி அமைக்க காங்கிரஸ் தேசிய தலைமை ஆதரவு தெரிவிக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கூட்டணி தொடரும் என்றும் அதே நேரத்தில் இந்த கட்சிகள் ஒருபொழுதுமே இந்த ஒரு கூட்டணி வைக்கக்கூடாது என்ற நிபந்தனைகளும் விதிச்சிருக்கிறதாக பல தகவல்கள் வெளியாகிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் என்ற விவாதங்கள் இப்போ தொடங்கி வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது யார் ஆட்சி அமைப்பார் என்ற கேள்வி மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஜோதிடத்திலும் பஞ்சாங்கத்திலும் இதுபோல கணிப்புகள் வெளியாகிருக்கக்கூடிய சூழலில் அடுத்த முதல்வராக நாம் தேர்வு செய்யக்கூடியது யார் அப்படிங்கிற கேள்வி தான் மக்களிடையே இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு திருப்பமாக பரம எதிரிகளாக கருதப்படும் திமுகவும் அதிமுகவும் கரம் கோர்க்க வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் கசிகிறது. தாவேகா ஆட்சியை பிடிப்பதை தடுக்க திமுக வெளியிலிருந்து அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்க முன்வந்திருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி 4 நாட்கள் கடந்துள்ள நிலையில் அடுத்து யார் என்ற கேள்வி விடை கிடைக்காமல் தமிழக அரசியல் களம் பெரும் குழப்பத்திலும் பரபரப்பிலும் அமைஞ்சிருக்கு. கடந்த மே 4 வெளியான தேர்தல் முடிவுகளின்படி தமிழகத்தின் எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கும் அல்லது கூட்டணிக்கும் ஆட்சியமைக்க தேவையான 118 இடங்கள் கிடைக்கவில்லை. சட்டமன்றம் 107 இடங்களை கைப்பற்றிய தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேற்று ஆளுநர் மாளிகைக்கு சென்றார். காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்துடன் ஆளுநர் அவர்களுக்கு சந்தித்து ஆலோசனை தெரிவிச்சிருக்காரு. இருப்பினுமே தாவேகா காங்கிரஸ் கூட்டணி மொத்தம் 112 மட்டுமே இருக்குது. இதை சபாநாயகர் பதவியை கழித்தார். கூட்டணியில் பலம் 111 மட்டுமே. ஆட்சி அமைக்க இன்னும் 7 இடங்கள் தேவைப்பட இருக்கக்கூடிய நிலையில் இந்த இடங்களை எவ்வாறு நிரப்பப் போகிறது, ஆதரவு தரும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் என்ற ஆளுநர்களின் கேள்விக்கு தாவேகா தரப்பில் முறையான விளக்கம் அளிக்கப்படவில்லை எனவும் சொல்லப்பட்டிருக்கு. இதன் விளைவாக சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக போதிய ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என கூறி விஜயின் கோரிக்கையை 2வது முறை ஆளுநர் மாளிகை நிர்வாகித்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தமிழக அரசு வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு திருப்பமாக பரம எதிரிகளாக கருதப்படும் திமுகவும் அதிமுகவும் கரம் கோர்க்க வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் கசிஞ்சிருக்கு. தாவேகா ஆட்சியை பிடிப்பதை தடுக்க திமுக வெளியிலிருந்து அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்க முன்வந்ததாக சொல்லப்படுது. புதிய தகவலின்படி இந்த ரகசிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக பதவியேற்க வாய்ப்பு இருப்பதாகவும் விசிக தலைவர் திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவி கிடைப்பதாகவும் இன்று பேசப்படுகிறது.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.